Hi all, welcome to Demystifying Markets. So December 4th கான analysis, Nifty and Bank Nifty market profile learning. So before getting into profile பாத்தீங்கன்னா ஒரு important news பாத்தீங்கன்னா RBI யோட monetary policy meeting வந்து December 4th நாளையிலேருந்து நடக்குதுங்க. December 4 to 6. So 6th பாத்தீங்கன்னா probably announcements வந்து நம்மளுக்கு Friday அன்னைக்கு பாத்தீங்கன்னா morning 10 o'clock வந்து announcements இருக்கும். பட் 4 to 6 பாத்தீங்கன்னா நல்ல மீட்டிங் வந்து ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசி வந்து நடக்குது. ஸோ வித் தட் நோட் கெட்டிங் டு டுடேஸ் ப்ரொஃபைல் ஆஃப் நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரையும் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு மல்டி டே ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலதாங்க ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ரொம்ப நாளாவே கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப நாளாவே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ மல்டி லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆன இந்த 24,400க்கு மேல வந்து நேற்றுக்கு க்ளோஸ் நடந்ததுன்றத நம்ம வந்து நம்மளோட வீடியோல வந்து சொல்லியிருப்போம். ஸோ நிஃப்டியோட ஃபர்ஸ்ட் டைம் க்ளோஸ் ரீசன்ட் டைம்ஸ்ல ஆஃப்டர் அ லாங் டைம் 24,400ன்றது நேத்தோட வீடியோல போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்தவங்க வந்து அந்த லெவலை வந்து ஃபாலோ த்ரூ ஆயிருக்கு இன்னைக்குன்றத பியூட்டிஃபுல்லா புரிஞ்சிருப்பாங்க. ஸோ பாத்தீங்கன்னா ஐ மீன் அந்த அளவுக்கு வந்து ப்ரொஃபைல் உங்களுக்கு கிளியரா காமிக்கும். மல்டி லெவலுங்க. இது வந்து எப்பத்துல இருந்துன்னா 7ஆம் தேதி நவம்பர்ல இருந்தே கேரி ஆகுதுன்றத பாத்துருந்தோம். சோ ஃபார் அந்த லெவலுக்கு அப்புறம் நேத்து தான் வந்து ப்ராப்பரான ஒரு க்ளோசிங் கிடைச்சது. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிஃப்டி அந்த இடத்துல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு பையிங் சிங்கிள் பிரிண்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணி அங்கேருந்து வந்து ப்ராப்பரா சப்போர்ட் எடுத்து இன்னைக்கு பீபாக் பாத்தீங்கன்னா மேலதான் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து க்ளோசிங்கும் நம்மளுக்கு மேலதான் நடந்திருக்கு, விச் இஸ் 24,500 ஜோனுக்கு மேலதான் இன்னியோட க்ளோசிங். ஸோ நேத்தோட க்ளோசிங் ஃபர்ஸ்ட் டைம் 24,400க்கு மேல அண்ட் இன்னியோட க்ளோசிங் 24,500க்கு மேல. பட் நிஃப்டியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்டான ரெசிஸ்டன்ஸ்ல தாங்க இன்னைக்கு ரெசிஸ்ட் ஆயிருக்கு. என்ன ரெசிஸ்டன்ஸ்னு பாத்தீங்கன்னா இந்த டேவோட ரெசிஸ்டன்ஸ். ஸோ 6th ஆஃப் நவம்பர் அன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பிஓசி கிரியேட் பண்ணாங்க, நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே தான் இருந்தாங்கன்னு. ஸோ திரும்பவும் அந்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தோம். தட் இஸ் 24,560 to 600 எக்ஸாக்ட்லி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் நிஃப்டி ரெசிஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ நத்திங் நியூ. ஒரு சப்போர்ட்டும் வந்து ப்ராப்பரா தெரியுது, டைரக்ஷனல் மூவ். அகெயின் ரெசிஸ்டன்ஸும் பாத்தீங்கன்னா கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இஃப் அட் ஆல் நிஃப்டி இந்த பீபாக்ல இருந்து மேல வராங்க அப்படின்னா கிளியரா இன்ட்ராடேல ரெசிஸ்டன்ஸா இருக்கக்கூடிய இந்த லெவல் பாத்தீங்கன்னா திரும்பவும் ஒரு மல்டி லெவல் ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ 24,600 தாண்டின ஒரு அக்செப்டன்ஸ் கண்டிப்பா நிஃப்டிக்கு தேவை. ஸோ இன்னைக்கு வந்து அந்த இடம் ரெசிஸ்டன்ஸா இன்னமும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் ஃபாலோ த்ரூ வந்து கண்டிப்பா தேவை. அண்ட் டாப் ஆஃப் இட் அகெயின் 24,650 to 700. ஸோ நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் டாப்ல நிஃப்டியை பொறுத்தவரையும் இருக்கு. பட் அதுக்கு வந்து அந்த ஃபாலோ த்ரூன்றத கண்டினியூட்டி இந்த ப்ரொஃபைல் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ நாளைக்கு ப்ரொஃபைல் எப்படி பில்ட் ஆகுதுன்றத பொறுத்து இந்த லெவல் அக்செப்ட் ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அண்ட் மோர் ஓவர் மார்க்கெட் கீழே வராங்க இந்த இடத்துல இருந்து அப்படின்னா இந்த ப்ராப்பர் சப்போர்ட் சிஸ்டம்னு பாத்தீங்கன்னா 24,500. இந்த 24,500ல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா புவரை பிளேஸ் பண்ணாங்க. மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஹை வந்து பிளேஸ் பண்ணாங்க. இன்னைக்கு ஐபியோட ஹையும் அதுதாங்க. ஸோ 24,500 அப்படின்ற ஜோன் வந்து திரும்பவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன் டு வாட்ச் ஃபார் மைனர் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இந்த டேவோட ஹையும் அதுதான் நம்மளுக்கு. அது தாண்டாம இருந்த ரெசிஸ்டன்ஸை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஐபியோட எக்ஸ்டென்ஷன் மூலியமா தாண்டி இருக்காங்க. ஸோ ஐபியோட எக்ஸ்டென்ஷன் ப்ரொவைட் பண்ணி மார்க்கெட் ஆல்மோஸ்ட் அங்க ஹோல்ட் ஆயிட்டாங்க. பாத்தீங்கன்னா ஜி பீரியடும் ஹோல்ட் ஆயிருக்காங்க அரௌண்ட் ஒரு 12.15க்கு. ஸோ திஸ் குட் பி த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட். அண்ட் செகண்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் பாத்தீங்கன்னா ஆஃப்கோர்ஸ் 24,400. ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டேவோட க்ளோசிங்கா இருந்தது. 24,400 அண்ட் 24,350. ஸோ இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டுங்க. பட் த இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் டு வாட்ச் இஸ் 24,300 நிஃப்டியை பொறுத்தவரையும். ஸோ நிஃப்டி ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு இந்த லெவலை கிராஸ் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஒரு கீ லெவல்னே சொல்லலாம் இது. ஸோ பவர் இருக்கான்றது நம்ம பார்க்கணும். ஸோ ரிலையன்ஸை பொறுத்தவரையும் நம்ம பார்த்துட்டோம். 1,300 டே பிஃபோர் எஸ்டர்டே தாண்டும் போதே நம்ம பார்த்தோம் 1,300க்கு மேல ஒரு க்ளோசிங் இருக்கு அப்படின்றது. ஸோ விச் இஸ் வெரி குட். ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிஃப்டி பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு எஸ்பெஷலி வந்து பிஎஸ்யூ பேங்க்ஸ் டாப் ஆஃப் இட்டாவே இருந்தது, 2.5% கிட்ட ஹையர். ஸோ நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் பையிங் தெரியுது. பட் அவங்க ஆல்மோஸ்ட் எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பீபாக் கிட்ட இருக்காங்க. ஸோ ஃபர்தரா எப்படி கண்டினியூ ஆக போறாங்கன்றது இம்பார்ட்டன்ட் டு வாட்ச். பர்ஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் பர்ஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல தான் நடந்திருக்கு பிஎஸ்யூ பேங்க்ஸ்க்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா
இன்னியோட ப்ரொஃபைல் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பி ஷேப் ப்ரொஃபைல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பீபாக் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சைக்காலஜிக்கல் நம்பர். ஆல்மோஸ்ட் இந்த 53,000ன்ற ஜோன் கிட்ட தான் ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் நிஃப்டி மாதிரியே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் மல்டி லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஆன ஒரு லெவல் 52,500 இந்த லெவலுக்கு மேல தான் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஓப்பன் ஆனதுலேருந்தே கிளியரான ஒரு OTF ஸ்மார்ட் மணி தெரியும் பாருங்க 52,500 A followed by B followed by C followed by D E. So every 30 minutes candle upsideல போயிட்டே இருக்காங்க because smart money into this level. PSU banks பார்த்திருந்தோம் நல்ல strong buying இன்னைக்கு. So perfect support and perfect resistance. So இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்பவும் மேல வராங்க அப்படின்னா தட் இஸ் பீபாக்ல இருந்து வராங்கன்னா இந்த 53,000ன்றது திரும்ப திரும்ப ரெசிஸ்டன்ஸ் ஜோனுங்க. இந்த இடத்த தாண்டின ஒரு அக்செப்டன்ஸ் பேங்க் நிஃப்டிக்கு கண்டிப்பா தேவை. அண்ட் மோர் ஓவர் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த டேவோட ரிஜெக்ஷனும் பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் இந்த டேவோட ரிஜெக்ஷனும் பாத்தீங்கன்னா 5300ல நடந்திருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் இஸ் 5300 அண்ட் 53,200ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஸோ இந்த இடமும் வந்து நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ next resistance is very clear in bank nifty 53,000 5300 and 53,200 as well. So market இந்த இடத்துல இருந்து கீழே வராங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் லெவலான இந்த 52,800 வந்து ஒரு மைனர் சப்போர்ட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேக்சிமமா அந்த இடம் வந்து ஒரு இன்ட்ராடேல சப்போர்ட்டா ஹோல்ட் ஆயிருக்கு. ஸோ 52,800 780 to 800 could be the first level and 52,600க்கு கீழே நல்ல ஒரு பையிங் எக்ஸஸை இன்னைக்கு இன்ட்ராடேல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 52,500 to 600 ஸோ விச் இஸ் அ பையிங் எக்ஸஸா பிளேஸ் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை கிளியர் பண்ணும்போது. ஸோ திஸ் குட் பி த செகண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் லெவல் டு வாட்ச் ஃபார் சப்போர்ட். ஸோ ஃபர்தராக இந்த இடத்தையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா தென் த நெக்ஸ்ட் லெவல் டு வாட்ச் இஸ் 52,400 லெவல்ஸ்ங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெவல் 400 to 300 பிகாஸ் இந்த லெவல்ல வந்து மார்க்கெட் வந்து வால்யூம் ஃபேக்டரும் நல்லாவே அசோசியேட் ஆன ஒரு லெவல் அண்ட் ப்ரியார் டு திஸ் லெவல் வந்து இதுக்கு கீழே நிறைய சப்போர்ட்டும் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்கு. பட் ஆஸ் ஆஃப் நவ் த இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்ஸ் பார்த்தோம். ஸோ ஓடிஎஃப் கிளியரா தெரியுறாங்க பேங்க் நிஃப்டியில் அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் இருக்காங்கன்னு பார்த்தோம். வெரஸ் பிரைவேட் பேங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பிரைவேட் பேங்க் இன்னைக்கு நல்ல ஒரு பேலன்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் போன அளவுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணல. பட் இன்டு த லெவல் இந்த லெவலை கிளியர் பண்ற வரையுமே அவங்களுக்கு இது வந்து இந்த ஜோன்வே ஒரு ரெசிஸ்டன்ஸா தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் தெர் இஸ் அ ஸ்பேஸ் டு கோ. பட் பிரைவேட் பேங்க்ஸ் ஒரு மூவ்மெண்ட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ப்ரொவைடட் நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ். அண்ட் உங்களுக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல். டெய்லி அப்டேட்ஸும் சரி நம்ம டெய்லி லேர்னிங்கும் சரி MP லேர்ன் செக்ஷன்ல போட்டுட்டு இருக்கோம். அண்ட் உங்களோட லைக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எந்த வீடியோக்கு 100 லைக்ஸ் வந்து ரிசீவ் ஆகுதோ அந்த வாரத்துக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான லேர்னிங் வந்து நம்ம ஷேர் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்னும் எந்த வீடியோ 100 லைக்ஸ் அடிக்கல. ஸோ எந்த வீடியோவில் அடிக்குதோ அந்த வாரத்தில் ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்ணலாம் நம்ம சேனல். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.